நமக்கு மரண பயம் எப்பெல்லாம் வரும்? ஒய் வீரன் நம்ம ஏன் ஓடணும் அப்படின்றது எபிசோட் நம்பர் 3. நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் வாழவே வேணாம் அப்படின்னு முடிவு பண்றதெல்லாம் எப்போ முடிவு பண்ணுவோம்? காதல் தோல்வினாலயா? கண்டிப்பா கிடையாது. ஏதாச்சும் ஒரு உறவை இழந்துட்டோம், உயிர் இழந்துட்டோம் அப்படின்னா அதுவும் கிடையாது. மேபி நம்ம சொல்லலாம் நம்ம ஹெல்த் போயிருச்சு அப்படின்னு வேணா நம்ம அதை பத்தி யோசிக்கலாம். ஆனா முக்கியமா மரண பயம் எப்போ வரும் அப்படின்னா பணத்தை இழந்ததுக்கு அப்புறம். நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பணம் வச்சிருப்போம், ஒரு தொழில் பண்ணி முன்னேறணும்னு ஒரு பணம் வச்சிருப்போம், மொத்த சேவிங்ஸ் இல்லைன்னா கடன் வாங்கி வச்சிருக்கிற பணம், இப்படி நம்ம இழக்கும் போது நம்மளால அடுத்து வாழவே முடியாதுன்ற ஒரு சிந்தனை வரும். மரணோலம் கேட்கும். அடுத்து தப்பான எண்ணங்கள் நிறைய வரும். தொட நடுங்கும். அந்த வகையில நான் கேவலமா ஒரு மிஸ்டேக் பண்ணது என் லைஃப் அப்படின்னா, எங்க ஊர்ல வந்து ஒரு சில கம்பெனி எல்லாம் இருக்கு. நியோ, அதிகம், யூனியன் பெட்டகம், இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் இருக்கு. இதுல வந்து ஒரு 1 லட்சம் போட்டோம் அப்படின்னா 4-5 மாசத்துலயே நான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏமாந்தால் நிறைய பேர் இருக்காங்க எங்க ஊர்ல. அது போக வந்து இந்த ரம்மி ஆப் இருக்குல்ல, அதுல இழந்தவங்க, ஷேர் மார்க்கெட் முக்கியமா அதுல விவரம் தெரியாம போட்டு இழக்கிறவங்க, இவங்க எல்லாம் வெளியில சொல்லவும் முடியாது, உள்ளக்கே வச்சு புழுங்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் குடும்பமா இருப்பாங்க, ஃபேமிலி, குழந்தை, குட்டி, பொண்டாட்டின்னு இருக்கும். அதை விட்டுட்டு தப்பான முடிவு எடுப்பாங்க. இதுல இருந்து மீண்டு வர முடியாம நான் அந்த வழியை பொறுக்கிறதுக்காக என்னென்ன செஞ்சேன் அப்படின்னா, வேற என்ன இருக்கு, அரசு கடை இருக்குல்ல, அந்த கடைக்கு போனோம். கொஞ்ச நாள் அதுல டிராவல் பண்ணோம், அதுவும் முடியல. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு உட்காந்து இந்த கிரவுண்ட்ல உட்காந்து சிந்தனை பண்ணும்போது சரி ஓடுவோம் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சதுதான். இப்ப என்னடா சொல்ல வர, ஓடுனா இழந்த பணம்லாம் திருப்பி கிடைச்சிருமா, கடைக்காரன் வந்து நிப்பானடா என்னடா செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம ஓடும் போது ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும், தெளிவான ஒரு முடிவு எடுக்கலாம், விட்ட பணத்தை எப்படா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இப்ப நிறைய பேரை நீங்க எடுத்து பாருங்க, வாழ்க்கையில ஜெயிச்சவங்க எல்லாம் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதனால நம்மள்ட்ட என்ன இருக்குதோ, இப்போ வந்து உங்கள்ட்ட என்ன இருக்குதோ எல்லாத்தையும் வித்து கூட அந்த பிரச்சனையில இருந்து முதல்ல வெளியில வாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லையா, ரோட்டுக்கு வந்துட்டவன் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்ப எவன்ட்ட வந்து இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, உயிர் மட்டும் தான் இருக்கு அப்படின்ற நிலைமை வருதோ அன்னைக்குதான் அவனுக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்கும். கண்டிப்பா ஆரம்பிக்கும் உங்களுக்கும். அதுக்காகவே கண்டிப்பா ஓடுறோம்.